கடைசி கால மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தில் காணப்படுகிற மனிதர்கள் நன்றி இல்லாம போனா பரவாயில்ல, அது கடைசி கால அடையாளத்துல ஒன்று. ஆனா தேவனை அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அல்லது விசுவாசிக்கிற, சபைக்கு போகிற, ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பதுதான் கடைசி காலத்தில் நம்ம பார்க்கிற ஒரு பயங்கரம். இவர் யாருக்கு சொல்றாரு பாருங்க, பொது வெளியில போய் பேசல. பொதுவா இருக்கிற வெவ்வேறு மதங்களை சார்ந்தவங்களா இருந்தாங்க அந்த நாட்கள்ல. நன்றி உள்ளவர்களா இருங்கள் சொல்லல, சபையாருக்கு சொல்லுகிற. நீங்க நன்றி மறந்து போக வாய்ப்பு வரும். கடைசி நாட்கள்ல நன்றி அறிவில்லாதவர்கள் நம்ம நடுவுலையும் சபை நடுவுலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். எங்க போய் சொன்னாரு? மார்ச் மேடையிலையா? ஒரு வெளியரங்கமான ஒரு கூட்டத்திலையா? நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஒரு சபைக்கு சொல்றார்.